செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டு இருக்கிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைதாகி சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அது தொடர்பான செய்திகளை பார்த்து வருகிறோம். இந்த நேரத்தில் புதிய தமிழகம் கட்சியின் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். ஐயா வணக்கம். அதாவது நீண்ட ஒரு சிறைவாசத்திற்கு பிறகு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீனானது வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறையில் இருந்து கடுமையான வாதங்களை முன்வைத்து ஜாமீன் வழங்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட நிலையில் கீழமை நீதிமன்றங்கள் எல்லாம் ஜாமீன் வழங்காத நிலையில உச்ச நீதிமன்றம் சென்று இந்த ஜாமீனானது பெறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். அதாவது சமூகத்தில் ஊழல்ங்கிறது மிகப்பெரிய அளவுக்கான நோய். அதுவும் குறிப்பா ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களை சேர்ந்தவர்கள் தான் ஓட்டுநர்கள், நடத்துனர்கள். அதுவும் குறிப்பா ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களை சேர்ந்தவர்கள் தான் ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், அதே போல சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி அமைப்பாளர்கள் போன்ற பதவிகளுக்கு வேலைக்கு செல்கிறார்கள். அவரிடத்துல போய் டிரைவர் கண்டக்டர் இடத்துல போய் 5 லட்சம் கொடு, 10 லட்சம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பல்லாயிரக்கணக்கான இடத்துல நடைபெற்ற ஊழல் சம்பந்தமாகத்தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் பதவி வைத்த காலத்தில் அவர் கடந்த காலங்களில் செய்த குற்றம். அதே போல அவர் பதவி வைத்து இப்பொழுது வந்திருக்கக்கூடிய திமுக ஆட்சியிலையும் அவர் அதாவது டாஸ்மாக் துறையில அவர் பதவி ஏற்றுக் கொண்ட போது, அவர் அந்த பதவி வைத்துக் கொண்டிருந்த போது அதுலயும் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் போட வச்சது, எண்ணற்ற சட்டவிரோதமாக பார்களுக்கு அனுமதி கொடுத்தது. அதே போல மிகப்பெரிய அளவுக்கு இந்த டாஸ்மாக்ல 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலாக ஊழல் என்று அடுக்கடுக்காக அவர் மேல குற்றச்சாட்டு இருக்குது. இப்பொழுது நீதிமன்றம் அவருக்கு 15 மாதங்களுக்கு பிறகு பிணை வழங்கி இருக்கிறது. அது சாதாரணமாக வழக்கமா 1 வருஷத்துக்கு மேல ஆனாலே பிணை வழங்குவாங்க. ஆனா நான் சொல்ல விரும்புவது, ஒரு பொதுவாழ்வு வரக்கூடியவர்களிடத்துல குறைந்தபட்ச நேர்மை இருக்கணும். அதுபோல இந்த மாதிரி சமூக இதுல ஒரு மிகப்பெரிய சமூக நோய். இது ஒரு கொரோனாவை காட்டிலும் ஒரு மிகப்பெரிய நோய். இவர்களை விடுதலையாகிவிட்டார்கள் என்று கொண்டாடுவது, அவர்களை புகழ்வது, அவர்களை பாராட்டுவது, இந்த போக்குகள் தமிழ் சமுதாயத்தை முற்றாக ஒழிக்கப்படணும், இது நீக்கப்படணும். அது அந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, மாற்று கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த ஊழல்வாதிகளுக்கு வக்காலத்து வாங்கிறது தமிழ் சமுதாயத்தை இன்றிலிருந்து நாளை முற்றாக அழித்துவிடும். அதனால பாலாஜியினுடைய விடுதலையை கொண்டாடுவதற்கு எதுவுமே இல்லை. இது போன்ற ஊழல் செய்வது சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய அவமானகரமானது என்ற ஒரு உணர்வு உண்டாக்கப்பட வேண்டும் தவிர அதை கொண்டாடுவதற்கு கூடாது. உலகத்தினுடைய எந்த பகுதியிலும் ஊழல்வாதிகள் கொண்டாடப்படுவதில்லை. தமிழ்நாட்டில் தான் ஊழல்வாதிகள் அதிகமாக கொண்டாடப்படுகின்றார்கள். அந்த வகையில பாலாஜியினுடைய கைது, ஒன்றரை வருட சிறைவாசம் தமிழ்நாட்டில் கூடிய பல அரசியல்வாதிகளுக்கும் எச்சரிக்கையா இருக்கணும். அரசியலத்தை பயன்படுத்தி கொண்டு அமைச்சர்களாவது கோடி கோடியாக சம்பாதிப்பது, ஒரு 6 மாசம் சிறைக்கு போயிட்டு வந்தாலும் பரவாயில்ல, நாம் மீண்டும் ஊழல் செய்து கொள்ளலாம் என்ற உணர்வுகள் வரக்கூடாது என்று சொன்னால், இது மக்களுடைய பணம். மக்களுடைய பணத்தை யாரும் சாப்பிடக்கூடாது. இதுதான் என்னுடைய கருத்து. மொத்தத்தில் இது பாலாஜியினுடைய கைதை அடிப்படையாக வைத்து அல்லது அவர் சிறைவாசத்தை வைத்து அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் இந்த தமிழ் சமுதாயத்துக்கு ஒரு அவப்பெயரை உண்டாக்கக்கூடியது. இது பொதுவாழ்வில் தொடரக்கூடாது. இவர்களை போற்றக்கூடாது. இவர்களை மீண்டும் மீண்டும் முன்னிலைப்படுத்தக்கூடாதுங்கிறதான் என்னுடைய கருத்து. இந்த தருணத்தில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு கிருஷ்ணசாமி.